ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து காளான் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் காளான் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து 4 பேருக்கு செய்கிறதுனால நான் கொஞ்சம் கூட எடுத்துக்கினேன். உங்களுக்கு எப்படி குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து இந்த எப்படி க்ளீன் பண்ணுறதுனா, இந்த மேலாக தோல் இருக்குது பார்த்தீங்களா, கருப்பாக இருக்கும் பாருங்கள், அதை மட்டும் லைட்டாக அப்படி பிச்சாவே அது வந்துடும். இந்த பாருங்கள், அந்த லேயர் மட்டும், மேலே உள்ள லேயர் மட்டும் எடுத்துக்கணும். எடுத்தாச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம். கையில் இது பண்ணாவே வந்துடும், கத்தி அருவம் பண்ணலாம் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் கொஞ்சம் போட்டேன், சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதில் பட்டை 2, கிராம்பு 2, மிளகு ஒரு 10 மிளகு. எண்ணெய் அதிகமாக ஊற்றுனதுனால சீக்கிரம் எண்ணெய் காஞ்சதுனால கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிடுச்சு. பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு, அதே சின்னதாக ஒரு இஞ்சி ஒரு 2 துண்டு, தேங்காய் கொஞ்சம். வேணுன்றவங்க தேங்காய் போட்டுக்கோங்க, வேணாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், அப்படியே வதக்கியாச்சு. வதக்கிட்டு இப்போ ஃபேனில் நம்ம காய வச்சு, ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அதை அடிச்சுக்கிறோம். இப்போ நான் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கணும். காளானுக்கு வந்து 100 கிராம் 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கினேன். இப்போ கடாய் காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கொண்டு, வெங்காயம் போடுறோம். நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் போடுறேன். அதே மாதிரி தக்காளி ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளியாக 3 தக்காளி, அதுக்கும் அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்.
வதங்கிருச்சு. பச்சை மிளகாய் 2 கீறிட்டு போடுறோம். பச்சை மிளகா கூட ஆப்ஷன் தான், போட்டுக்கலாம், இல்லைனாலும் வேணாம். அப்புறம் நம்ம தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோமா சின்ன வெங்காயம், அதெல்லாம் தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோமா, அதை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போடுற வரை வதக்கணும். சின்ன வெங்காயம் வந்து இது சீரகம் சோம்பு எல்லாம் கருகிடுச்சு லைட்டாக. அதனால நான் வெங்காயம் போட்டு ரொம்ப வதக்கலை, டக்குன்னு எடுத்துட்டேன். அதனால் அந்த பச்சை ஸ்மெல் போடுற அளவுக்கு நம்ம வதக்கிடணும். வதக்கிட்டு அந்த அரைச்ச அதில் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கணும். வதங்கிட்டு கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வரையில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரையில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து காளானை வந்து போடுறோம். காளான் போட்டு கொஞ்சம் நல்லா அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சமாக இப்போது நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், மிளகாத்தூள் போடுறோம். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் வச்சுருக்கேன், அதனால் குழம்பு மிளகாத்தூளே போட்டுறேன். நீங்கள் வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்துலேயும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். தண்ணியும் எண்ணெயும் பிரிஞ்சு வந்த மாதிரி வந்துடும். நல்லா தொப்பு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், பார்க்கையிலே நல்லா இருக்குது. இப்போ நம்ம சாப்பாடில் வந்து அதை போட்டு சாப்பிட்லாம். தோசை இட்லிக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.